இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போர் 1803லேருந்து 1806 வரைக்கும். ஒன்றாம்னா 1775லேருந்து 1782 வரைக்கும். இரண்டாம்னா மராத்திய போர் 1803லேருந்து 1806 வரைக்கும். ஓகேவா. நானா பட்னாவிஸ் இறந்ததுக்கப்புறம் அவரோட சொத்துக்கள்லாம் வந்து சிதறி போணுச்சு. ரகுநாத் ராவோட மகன் யாருன்னா இரண்டாம் பாஜிராவ் இருக்கார்ல, அவர் வந்து ஆட்சியில் இறக்கப்பட்டார். அந்த சூழ்நிலையில் இரண்டாம் பாஜிராவுக்கு ஆங்கிலேயரின் உதவியை ஏற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஆங்கிலேயரோட ஹெல்ப்பை வந்து இரண்டாம் பாஜிராவ் வந்து வாங்கியிருக்க வேண்டிய கட்டாயமாக இருந்துச்சு. அப்போ கவர்னராக ஜெனரலாக இருந்தவர் யாருன்னா வெலஸ்லி பிரபு. அவர் வந்து பேஷ்வா மீது துணைப்படை திட்டத்தை வந்து திணிச்சார். 1802 பேசின் ஒப்பந்தம் கையெழுத்தானுச்சு. 26 லட்சம் வருமானம் ஈட்டக்கூடிய நிலப்பகுதி கொடுக்கப்பட வேண்டும். முன்னணியில் இருந்த மராத்திய அரசுகள் பல இந்த மோசமான ஒப்பந்தத்தை ஒதுக்கி தள்ளிச்சு. அதனால் இரண்டாவது ஆங்கிலேய மராத்திய போர் மூண்டுச்சு. மராத்தியர் வந்து கடும் எதிர்ப்பை காட்டிய போதிலும் மராத்திய தலைவர்கள் முற்றிலுமாக அழைக்கப்பட்டனர். துணைப்படை திட்டம் ஏற்கப்பட்டது. ஆங்கிலேயருக்கு துவாப் துணைப்படை திட்டத்தை வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கிட்டாங்க. ஆங்கிலேயருக்கு வந்து துவாப், அதாவது ஆற்றிடை பகுதி, அகமது நகர், புரோச் மலைப்பகுதிகள் ஆகியன முழுமையாக கிடைச்சிருச்சு அப்படின்றாங்க. இது என்னது 1803லேருந்து 1806. சால்பை பேஷின் உடன்படிக்கை 1802. ஓகேவா.